தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 25/9/2014 வியாழக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் இரவு 8:28 வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைக்கு நாட்காட்டியிலே பார்த்தால் கிரக நவராத்திரி ஆரம்பம் என்று போட்டிருக்கும். இன்றைக்கு வீட்டிலே நவராத்திரி கொலு வைப்பதற்கு உகந்த முதல் நாள். நேற்று ஆலய நவராத்திரி ஆரம்பம். பொதுவாகவே ஆக்கல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழிலுக்கும் அதிபதிகளாக விளங்குகின்ற பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோருடைய துணைவீர்களை நாம் வழிபடுகின்ற ஒரு திருநாள். ஆக்கல், காத்தல், அழித்தல் என்பதற்காகத்தான் ஆங்கிலேயர்கள் காட் என்ற ஒரு சொல்லை உருவாக்கினார்கள். ஜெனரேட்டர், ஆப்பரேட்டர், டமேசர். ஆக்கல், காத்தல், அழித்தல் மூன்றும் செய்கின்ற பொழுது மூன்றுக்கும் உரிய அந்த சொல்லினுடைய முதல் எழுத்தை சேர்த்தால் காட் என்று, கடவுள் என்று வரும். ஆகையினாலே அப்படிப்பட்ட தெய்வங்களை பூக்கொண்டும் பாக்கொண்டும் நாம் வழிபட்டால் தாக்குதல்களிலிருந்து விடுபட இயலும். வெற்றி வாய்ப்புகளும் வீடு தேடி வந்து சேரும். பொதுவாக நவராத்திரின்னு ஒன்று, சிவராத்திரின்னு ஒன்று. சிவராத்திரியும் போது முழுமையாக நாம் விரதம் இருக்க வேண்டும். ஆனால் நவராத்திரியின் பொழுது 9 நாட்களிலும் நாம் எந்த வீட்டுக்கு சென்றாலும் கொலுவை பார்த்த பின்னாலே நமக்கு வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், சுண்டல் இதெல்லாம் கொடுக்கிறார்கள். ஏனென்றால் நவராத்திரி பெண்களுக்காக உரிய ஒரு விழா, தாய்மைக்குரிய விழா. எனவே தாயாக இருப்பவள் குழந்தைகளை பட்டினி போட மாட்டாள். எனவே தான் நவராத்திரிக்கு நாம் எங்கு சென்றாலும் அந்த கொலு வைத்திருக்கிற ஆலயங்களிலெல்லாம் நமக்கு உணவுகள் கொடுப்பார்கள், அதாவது பிரசாதங்கள் கொடுப்பார்கள். ஆனால் சிவராத்திரி என்பது சிவனுக்கு உரியது. அன்று நாம் முழுமையாக பட்டினியாக இருந்து 6 கால பூஜையிலும் சிவனை இருந்து வழிபட்டால்தான் நமக்கு பலன் கிடைக்கும். பொதுவாக அறிவு தரும் கலைமகளை துதிப்போம், தினம் ஆற்றல் தரும் மலைமகளை மதிப்போம், பொருள் கொடுக்கும் இலக்குமியை நினைப்போம் என்றும் புரட்டாசி மாதம் விழா எடுப்போம் என்று முன்னோர்கள் சொல்லித்தான் இந்த நவராத்திரியை கொண்டாடுகின்றார்கள். அதன் முதல் நாள் இன்று. எனவே ஆதிபராசக்தியை வழிபட்டு ஆனந்தமான வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் என்பதை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டில் ஆர்வம் கூடுகின்ற நாள். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அனுகூலமான தகவல் வந்து சேரப்போகிறது. ராசிநாதன் செவ்வாய் 8லே சஞ்சரிக்கின்றார். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். இருந்தாலும் அதன் பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதால் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வருமானம் போதுமானதாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, ஒளிமயமான எதிர்காலத்திற்கு உறுதுணை புரிகின்ற நாள். உள்ளம் மகிழும் சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறப் போகிறது. 6லே சனி உச்சம், 3லே குரு உச்சம். எனவே முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள். உத்தியோக மாற்றம், உத்தியோக உயர்வு போன்றவைகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வீடு கட்டும் முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மிதுனராசி நேயர்களே, வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கின்ற நாள். வளர்ச்சியை முன்னிட்டு இடம் மாறலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். இருந்தாலும் இடமாற்றங்களை தவிர்ப்பது தான் நல்லது. 5லே சனி உச்சம். பிள்ளைகளால் ஒரு நல்ல சம்பவம் நடைபெறப் போகின்றது. பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு நீங்கள் பெருமை காணப் போகின்றீர்கள். கட்டிடப்பணி தொடரும். கடன் சுமை குறையும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அர்த்தாஷ்டமச்சனையால் அலைச்சல்கள் கூடுகின்ற நாள். 4லே சனி சஞ்சரிக்கும் பொழுது அர்த்தாஷ்டமச்சனி என்பார்கள். அஷ்டமத்து சனியில் பாதி பங்கு வலிமை உண்டு. எனவே ஆதரவு கரம் தருகின்ற நண்பர்கள் கூட இன்றைக்கு கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு கிழமை வியாழன், குருவாரம் என்பதால் குருவை வழிபட்டு குதூகலத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். உங்கள் ராசிநாதன் சூரியன் தனாதிபதியோடு இருக்கின்ற பொழுது எந்த கவலையும் இல்லை. இன்றைக்கு தேவைக்கேற்ப பணம் உங்களுக்கு வந்து சேரும். தொழில் வளர்ச்சி கூடும். பிள்ளைகளும் நலங்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிட்டும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரப்போகின்றார்கள். கன்னிராசி நேயர்களே, சந்திரன் உலா வருவதால் சஞ்சலங்கள் அதிகரிக்கின்ற நாள். இன்றைக்கு உங்கள் ராசியிலேயே சந்திரன் உலா வருகின்றார். எனவே சலசலப்பும் ஏற்படும், கலகலப்பும் ஏற்படும். அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்து கொள்ள வேண்டும். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் விரயங்கள் அதிகரிக்கும். வீண் விரயங்களும் உருவாகலாம். யாருக்கேனும் நம்பி கொடுத்து ஏமாற்றங்களை சந்திக்கும் நாள் என்பதால் இதிலும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவதுதான் நல்லது.
துலாம் ராசி நேயர்களே, வீடு மாற்ற சிந்தனை மேலோங்கும் நாள். வெளியூர் பயணங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். உச்ச சனியின் ஆதிக்கத்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் இன்று நடைபெறப் போகின்றன. 10லே குரு சஞ்சரிக்கின்ற பொழுது பதவி மாற்றம், இடமாற்றம் ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். வரும் மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே இருக்கும். அரசு வழியில் கூட அனுகூல தகவல்கள் வந்து சேரும். விருச்சிக ராசி நேயர்களே, அம்பிகை வழிபாட்டால் இன்பம் காண வேண்டிய நாள். ஆதாயம் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவர். வீடு கட்டும் முயற்சியிலும் வெற்றி உண்டு. செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவர். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மூத்த சகோதரர்களால் முன்னேற்றம் கிடைக்கின்ற நாள். இன்றைக்கு முக்கிய புள்ளிகள் உங்கள் வீடு தேடி வந்து உதவி செய்யப் போகின்றார்கள். வாக்குவாதங்களை தவிர்ப்பதுதான் நல்லது. சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் உதிரி வருமானங்கள் உங்களுக்கு பெருகும். தனாதிபதியான சனி உச்சம் பெற்றிருக்கிறார். இருந்தாலும் கூட சனியின் பார்வை பலத்திற்கு என்று ஒரு தனி பலம் உண்டு. எனவே மன நிம்மதி கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். வாகன மாற்றம் செய்யலாமா, வீடு மாற்றம் செய்யலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சப்தமஸ்தானத்திலே குரு சஞ்சரிக்கின்றார். குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகின்றது. குரு பார்க்க கோடி நன்மை அல்லவா? எனவே பம்பரமாக சுழன்று பணிபுரிவீர்கள். பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கும். தொழில் முயற்சியிலும் வெற்றி உண்டு. தொல்லை தந்த எதிரிகள் விலகுவர். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். 8லே சந்திரன் உலா வருகின்ற பொழுது எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூசித்தும் இறைவனுடைய நாமங்களை வாசித்தும் செய்தால்தான் வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் நல்ல நேரத்தில் உங்களை கைவிடலாம். நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நடைபெறுவதில் கூட கொஞ்சம் தாமதம் ஏற்படும். ஆரோக்கியத்திற்கென்று ஒரு தொகையை செலவழிக்கும் நாள் இந்த நாள். எனவே வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, ஜென்மக்கேது. எனவே பிற இனத்தாரால் பெருமை வந்து சேருகின்ற நாள். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி ஒரு தொகையை செலவிடப் போகின்றீர்கள். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால், அதாவது 3-8 அதிபதி 6ல் இருப்பதால் விபரீத ராஜயோக முறையிலே திட்டமிடாமல் செய்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து ஆலோசனைகளை சொல்லிக் கொடுப்பார்கள். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் ஏற்படும். எதிர்பாராத தனலாபமும் இன்றைக்கு வந்து சேரலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.